சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி கல்யாணம் நான் வெளில வரதே இல்லை. ஆஹா நீயோ போய் ஜனனி, நான் அந்த ஜட்ஜை பத்தி சொன்னது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவை ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸ், அதை நிரூபிக்கணும், அவ்வளோதான். இன்னும் அந்த வீடியோ கிடைக்கல. We are entering this battle unarmed. ஆயுதங்கள் இல்லாம போருக்கு போற நிலைமையில இருக்கும் நம்ம. இவங்க எந்த அளவுக்கு விளையாட போறாங்க, என்ன ஆகும் தெரியல. ஆயுதமும் இல்லை, அவங்க தாக்குதலோட வகை எப்படி இருக்குன்னு தெரியல. மோர் தென் எனிதிங், ஈஸ்வரி அவங்க அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கிறாங்க. இங்க பாருங்க ஜனனி, இமோஷனலா இதை பார்க்காதீங்க, ப்ராக்டிக்கலா யோசிங்க. இந்த வழக்கு ரீட்ரையல் வருது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ஆளு தான் என் வாழ்க்கையை கெடுத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சாட்சியங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பலவீனமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஈஸ்வரி மட்டும் இல்ல, ரேணுகா, நந்தினி கூட நம்ம பக்கம் நிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். நீங்க சொல்றது கரெக்டா மேம்? இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போகிறது அப்படிங்கறது யோசிக்கணும். See, I have a suggestion. இது ஒத்து வருமானு நீங்க பாருங்க. இவங்க 3 பேரை தாண்டி நம்ம பக்கம் நிக்கக்கூடிய ஆளுனா தர்ஷினி மட்டும்தான். அவ வந்து கோர்ட்ல பேசினா நமக்கான சான்சஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். குணசேகரன் சொந்த மகளுக்கே இவ்வளவு கொடுமை பண்ணிருக்காரு அப்படின்னா நாம எடுத்து கோர்ட்ல வைக்கிறத விட அவளா கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொன்னா அது இன்னும் ஸ்ட்ராங்கா நிற்கும். பட் அந்த பொண்ணை இப்போ வீட்லயே வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவ கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. இல்லை மேடம், அவள் அப்படிலாம் மாற மாட்டான். குணசேகரனும் அவர் பிரதர்ஸ் பேசினா கூட அவ மாற மாட்டா. பட் ஈஸ்வரியை வச்சு இமோஷனலா கார்னர் பண்ணா, ஏற்கனவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால ஈஸ்வரிக்கும் அவளுக்கும் ஆர்குமெண்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க அந்த வீட்டில் இருந்தீங்க. அவ உங்ககிட்ட சிலதெல்லாம் ஓப்பனா பேசி வெண்ட் அவுட் பண்ண முடிஞ்சது. பட் இப்போ அவளுக்கு யாருமே இல்லை ஸ்ட்ராங்கா நிற்க. அதை வச்சு குணசேகரனும் அவரோட பிரதர்ஸோ டெஃபினட்டா ப்ளே பண்ணுவாங்கல்ல ஜனனி. அதுக்கு என்ன பண்ண முடியும் நான் சொல்றேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. எப்படி ஒர்க் ஆகும்னு யோசிங்க. இப்போ நீங்களும் சக்தியும் தனியா இருக்கீங்க. தர்ஷினியும் உங்க வீட்டுக்கு வர சொல்லி அவளை உங்க கூட வச்சுக்கோங்க. ஐயோ மேடம், அதெல்லாம் சரியா வராது மேடம். அந்த வீட்டில் இருக்கிறப்பவே அவள் ஜனனிக்காக பேசினாங்கிறது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலே அவள் அப்பப்போ ஹாஸ்டலுக்கு போயிட்டு எப்பயாவது தான் வருவா. இப்போ அவள் எங்கள் கூட தங்க போகிறான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். சும்மா விட மாட்டாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சக்தி, அவ உங்க கூட தங்க போறான்னு சொன்னாதானே பிரச்சனை. அவையே அப்படி சொல்லணும். அவதான் அப்பப்போ ஹாஸ்டல்ல தங்குவான்னு சொன்னீங்கல்ல. இப்பவும் நான் ஹாஸ்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இடத்துக்கு வர சொல்லிடலாம்ல. ஐயோ மேம், வீட்டில் பொய் சொல்லிட்டுலாம் வர வேணாம் மேம். உண்மைக்கு யோசிக்கணுமா இல்ல நியாயத்துக்கு யோசிக்கணுமா ஜனனி? இப்போ சொல்றது சின்ன பொய்யா இல்ல நியாயம் ஜெயிக்கும்னா அது சொல்றதுல தப்பு ஒன்றும் இல்லைங்கிறது இஸ் மை ஒப்பீனியன். ஜனனி இங்கே பார், அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. நம்ம முட்டாய் கொடுக்குறோன்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்கு. அவளுக்கு எல்லாமே புரியும். இன்னும் சொல்லணும்னா நம்மளை விட அவள் தான் இந்த கேஸை ரொம்ப வேகமாக இருக்கா. இப்படி சொன்னா அவள் நிச்சயம் நம்ம பக்கம்தான் நிற்பா. ஜனனி, நாம ஒன்றும் எதுவும் தப்பு பண்ண அந்த பொண்ணை கூப்பிடல. இதனால ஈஸ்வரிக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் சரி நியாயம் கிடைக்க போகுது. So what's wrong in this? ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இல்லை சக்தி, இதனால அவளுக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுல்ல, அதான் யோசிக்கிறேன். சரி, நீ அவளை வர சொல்லு. இரு, நானே பேசுறேன். சொல்லுங்க சித்தி. தர்ஷினி,
நாங்கள் இங்கே சாருபாலா மேமை பார்க்க வந்திருக்கோம். அவங்க இந்த கேஸில் நம்ம பக்கம் இருக்கிற ஒரே ஹோப் நீதான்னு சொல்கிறாங்க. நீ ஸ்ட்ராங்காக நிற்கலன்னா இங்கே எல்லாமே உடஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது சித்தி. இங்கே எல்லாமே தலைகீழாக தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க எது சொன்னாலும் அம்மா தலையாட்டிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சித்தப்பா பேசுறதெல்லாம் கேட்டு சித்திங்களும் எதிர்த்து கூட பேசுறது நிறுத்திட்டாங்க சித்தி. முன்னாடியோடு ரொம்ப வேர்ஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது சித்தி. இப்போ நாங்களும் சாருபாலா மேம் கிட்ட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு தான் நீ அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னாங்க தர்ஷினி. நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் சித்தி. ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு கடுப்பாக இருக்கு சித்தி ரொம்ப. தர்ஷினி, சாருபாலா மேம் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. வீட்டில் உனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தா நீ வேணா எங்கள் கூட வந்து தங்கிக்கிறியா? ஷியோர் சித்தி, இது ஆக்சுவலி நல்ல ஐடியா. நானே ஏன் யோசிக்கலன்னு தெரில. நீங்கள் லைவ் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க சித்தி, நானே அங்கே வந்துடுறேன். ஆனால் நான் உங்கள் கூட வந்து தங்குறேன்னு சொன்னால் இங்கே பிரச்சனையாயிடும். நான் வேணா ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் சித்தி. அப்புறம் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். ப்ளீஸ் நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. தர்ஷினி, அங்கே யாராச்சும் ஒருத்தர்கிட்டயாவது சொல்லிட்டு வா. ஒன்று ரேணுகா அக்கா கிட்டேயோ இல்லை நந்தினி அக்கா கிட்டேயோ. அந்த வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தருக்காவது நீ எங்கே இருக்குன்னு தெரியணும்ல. சித்தி, அதெல்லாம் சரி வராது சித்தி. தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. இவங்க தான் ரொம்ப டேஞ்சரே. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லாத்தையும் ஒளிடுவாங்க, நம்ம தான் மாட்டிப்போம். இது யாருக்கும் தெரிய வேணாம். நாங்கள் கிளம்பி வரேன், நீங்கள் லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணுங்க. தர்ஷினி, நான் லொகேஷன் ஷேர் பண்றேன். ஆனா இப்போதைக்கு நீ இங்க வர வேணாம். நாளைக்கு காலையில மெதுவா கிளம்பி வா. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, நீ வரதுக்குள்ள இருட்டிடும், அதான் சொல்றேன். அதெல்லாம் இல்லை சித்தி, நான் இப்பவே சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன். தர்ஷினி, சொன்னா கேளு. சித்தி ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. இதான் ரைட் டைம். நானே கிளம்பி வரேன், நீங்கள் லொக்கேஷன் மட்டும் சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க. சரி, அனுப்புறேன். வரலாம். அண்ணா உட்காருங்கண்ணே. ஏமா நந்தினி, ஈஸ்வரி எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காங்க. இது கோயிலுக்கா? அத்தை கூப்பிட்டாங்க, அதனால போயிருக்காங்க. அவங்க கிளம்புறப்ப நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் தூங்கி இருந்துச்சோன்னே சொல்ல சொன்னாங்க. நீங்கள் இப்போ தான் எந்திரிச்சு வந்தீங்க, சொல்லிட்டேன். நந்தினி, அண்ணி என்ன சொன்னாங்க?